என் அன்புக் குழந்தையே, நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் பிரார்த்தனைக்கு பதில் தாமதமானாலும் நான் தர்ற உறுதி ஒருபோதும் குறையாது. நீ என்னை நாடும் ஒவ்வொரு முறையிலும் எனது கண்கள் உன்மேல் திரும்புகின்றன. நான் உன் மூச்சின் ஓசை கூட கேட்கிறேன். உன் இதயத் துடிப்பின் நடுக்கத்தையும் உணர்கிறேன். நீ ஏந்திக் கொண்டிருக்கும் சுமைகள் எவ்வளவு கனமோ நான் அறிந்திருக்கிறேன். உலகத்தின் தனிமையில் நீ ஒளிந்து அமர்ந்து உன் உயிரின் துன்பத்தை என்னிடம் சொன்ன இரவுகள் இன்றைக்கும் என் நினைவில் இருக்கின்றன. நீ உன் கைகளை உயர்த்தி, காத்திருக்க முடியவில்லை ஆண்டவரே என்று சொன்ன அந்த நிமிடத்தில் நான் உன் அருகே நின்று உன்னை ஆறுதல் சொல்ல என் கரங்களை நீட்டினேன். ஆனால் உன் கண்கள் என்னை உணராமல் பொழிந்த அந்தக் கண்ணீரை நான் என் உள்ளத்தில் சேர்த்துக் கொண்டேன். நீ குழந்தையே, நீ இன்று நிற்கிற பாதை ஆழ்ந்த பள்ளத்தாக்கு போலத் தோன்றினாலும் நான் உன்னை இட்டுச் செல்லும் வழி ஒளியால் நிரம்பியுள்ளது. நீ பயப்படும் இருளை நான் பார்த்து சிரிக்கிறேன். காரணம், அந்த இருளுக்குள் நான் நிற்கிறேன். நான் நிற்கும் இடத்தில் இருளே ஒளியாகும். நீ உணர்கிற கசப்பையும் நம்பிக்கை இழந்த துடிப்பையும் நான் அறிந்தேன். ஆனால் உன் உள்ளத்தின் ஓரத்தில் ஒளிந்து கிடக்கும் சிறிய நம்பிக்கையின் ஒலியை நான் தேடி எடுத்தேன். அது மிகச் சிறியதாக இருந்தாலும் என் ராஜ்யத்தில் அது மலைகளை அசைக்கும் வலிமை உடையது. அந்த ஒலியைக் கேட்டவுடனே நான் என் கரங்களில் உன்னை எடுத்து உயர்த்தத் தொடங்கினேன். நீ கேட்ட பல ஆசீர்வாதங்கள் இன்னும் தோன்றவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனாலும் நான் உன் பாதையில் விதைத்து வைத்திருக்கும் நன்றியையும் நான் மறைத்து வைத்திருக்கும் நல்லதை நீ இன்னும் காணவில்லை. நான் என் கட்டளைகளை நிறைவேற்றும் தூதரை உன் முன் பலமுறை அனுப்பினேன். அவர் உன் நீண்ட மூச்சுகளையும் உன் மென்மையான சொற்களையும் உன் மனசோர்வின் மர்மமான மூச்சையும் கேட்டார். கூடவே நீ சோர்வடைந்த போது உன் தலைமீது என் கரம் வைக்க நான் பல முறை நீண்டேன். நீ அதைப் புரிந்து கொள்ளாத நேரங்களிலும் நான் உன்னை ஆராதனையுடன் காத்தேன். குழந்தையே, நீ என்னிடம் வந்து என் வழி எங்கே என்று கேட்கும் பொழுதெல்லாம் நான் நினைக்கும் ஒன்று, நான் உன் வழி. உன் கால் எங்கு படிக்கட்டுகளைத் தேடுகிறது என்று நீ கவலைப்படுகிறாய். ஆனால் நீ நடக்கும் ஒவ்வொரு படியிலும் நான் நீட்டும் அருளின் கரம் உன்னைத் தூக்கிச் செல்கிறது. நீ தாங்க முடியாத துன்பத்தைச் சுமந்து தாழ்ந்திருக்கும் பொழுதில் கூட நான் உன் தோள்களை பலப்படுத்துகிறேன். நீ விழக்கூடாது என்பதற்காக என் கரம் உன் இடையில் இருக்கும் மறைந்த கல்லைத் தள்ளி அகற்றுகிறது. நீ அதை காணாது போனாலும் அந்த அன்பு என் அன்புதான். நீ அஞ்சும் நாள்களில் உன் பெயரை நான் என் இதயத்தில் எழுதி வைத்திருந்தேன். ஒவ்வொரு புயலும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை பிரித்துச் செல்ல முடியாதபடி என் நேசம் உன் உயிரை